நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஸ்டாலின் சார் மாதிரி நான் ஏமாத்த மாட்டேன், சொன்னதை நான் செய்வேன் அப்படின்னு தானே சொன்னாரு. வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுறாங்கண்ணா, 90% நிறைவேற்றிட்டாங்கண்ணா. 200 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கா பாருங்க. ஸ்டாலின் மாதிரி ஏமாத்த மாட்டேன்னு ஏன் சொல்றாருனாக்கா, நீங்கள் 100 யூனிட் ஜெயலலிதா அவர்களை ஃப்ரீ கொண்டு வந்தாங்க. அதே இந்த ஃப்ரீன்னு தொடர்றேன்னு சொல்லிட்டு ஆனால் 5 மடங்கு விலைவாசி உயர்த்தி. இதுக்கப்புறம் இந்த கிட்னி முறைகேடுலாம் நடக்காதா? எப்படி கிட்னி முறை அடிச்சு அவங்க எல்லாத்தையும் அதே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம். எவனாவது கிட்னியில் கை வைக்கிறேன், சட்னியில் கை வைக்கிறேன்னாக்கா இதில் இந்த யோக்கியம் உத்தமம் கூட சேர்ந்து இன்னொரு உத்தமம் பேசியிருக்காப்புல. யாரு அந்த உத்தம வில்லன்? 30,000 பெண்கள் இங்க இருக்காங்க, இங்க ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கல அப்படின்னு சொல்றாருல, நல்ல விஷயம் தானே. உன் கட்சியில வேட்புமனுக்குன்னு சொல்லி காசு வாங்கினிய கொடுத்தே திரும்ப தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அந்த தைரியம் இருக்கா உனக்கு? உன் கூட்டத்தில் அதே ஸ்டேஜ்ல பிரேமலதா சொன்னாங்க, அவங்களுக்கு இருக்க தில்லு உனக்கு இருந்துச்சா? தம்பி விஜய் அவர்களே, இது 75 வருட பாரம்பரிய கட்சி. லாலிபாப் சப்படி, லாலிபாப் சப்புற குழந்தை. அப்போ எந்த வயசுமா லாலிபாப் சப்பி முடிக்கிற வயசு சொல்லுங்க? அக்கா எந்த வயசுல வந்து லாலிபாப் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க? அப்போ ஓம் புள்ள ஒன்று இருக்கே, நான் தான் முதல்ல பேண்ட் போட்டேன் ஜட்டி போட்டேன்னு சொல்லி பேசியிருந்தானே, அப்போ இன்னும் லாலிபாப் குச்சி வச்சு தான் சுற்றுறான். தம்பி எத்தனை சதவீதம் கடைசியா? 0.4. அவ்வளோதான், புள்ளி வச்சாச்சா? இன்னொரு விஷயமும் சொன்னாங்கண்ணா, கோலம் போட்டுடலாம். இப்போ மட்டும் எலெக்ஷன் கமிஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஸ்டாலின் வந்து கோலமாவுக்கு தடை, கோலமாவுக்கும் தடை, கோலமாவு கோகிலா படத்துக்கும் தடை, இந்த கோலமாவுன்னு வந்தாலே தடைன்று வாங்கி. ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன வந்து தன்னை ஒரு அப்பான்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாருல பல இடத்துல. இப்போ போற இடத்துலலாம் வந்து உங்க அண்ணன் ஸ்டாலின் வந்து நான் வந்து எல்லாம் செய்வேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் பிராண்ட் அது கொண்டு வராறான். அண்ணனுவே அப்புறம் நாளைக்கு வெண்ணையை தடவிட்டு திண்ணில படுக்க வைப்பேன்னு ஒரு காமெடி இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இவர் என்ன அண்ணன் ஒன்னுட்டு அப்போ எப்போ அண்ணனை மாறினாரு? எம்மா வயசுல வந்து இம்மா போறிய அண்ணன் எங்களுக்கு தேவையானு தான் கேட்பாங்க. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் தேவா. அண்ணா, தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கையை வந்து திரு விஜய் அவர்கள் வெளியிட்டிருந்தாரு. அங்கேயும் ஸ்டாலின் அவர்கள் விட்டு வைக்க மாட்டாருண்ணா. ஏன் என்னாச்சு? ஸ்டாலின் சார் மாதிரி நான் ஏமாத்த மாட்டேன், சொன்னதை நான் செய்வேன் அப்படின்னு தானே சொன்னாரு. உண்மையதான் சொல்லியிருக்கேன். சொன்னோம் ஆட்சிக்கு வரல, செய்வாருன்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா ஏன் அங்கேயும் ஸ்டாலின் மாதிரி ஏமாத்த மாட்டேன்றது உண்மையதானே சொல்லியிருக்காருன்னு? வாக்குறுதி எல்லாம் ஓரளவுக்கு நிறைவேற்றினாங்கல்ல தம்பி. இந்த தம்பி வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுறாங்கண்ணா, 90% நிறைவேற்றிட்டாங்கண்ணா. 200 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கா பாருங்க. என்ன வாக்குறுதி நிறைவேற்றிருக்காரு நீ சொல்லிட்டு இருக்கிற? என் ஃப்ரெண்டு தானே 200 ரூபா போட்டு விட்டான். என் ஃப்ரெண்டு 200 ரூபா கொடுத்தான், அதெல்லாம் கிடையாது. அவன் பேர் என்ன? ஜோசப் ஸ்டாலினா? இல்ல அதை நான் அப்புறமா சொல்றேன். சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு தேர்தல் அறிக்கை? அவர் சொன்னதுல மிக முக்கியமான விஷயம் நான் பாக்குறேன். நிறைய விஷயங்கள் முக்கியமா சொல்லியிருக்காரு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா, ஸ்டாலின் மாதிரி ஏமாத்த மாட்டேன்னு ஏன் சொல்றாருனாக்கா, நீங்கள் வந்து 100 யூனிட் ஜெயலலிதா அவர்களை ஃப்ரீ கொண்டு வந்தாங்க. அதே இந்த ஃப்ரீன்னு தொடர்றேன்னு சொல்லிட்டு ஆனால் 5 மடங்கு விலைவாசி உயர்த்திட்டீங்க. உயர்த்தினது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு யூஸ் பண்ற மோட்டர்லாம் வந்து கமர்ஷியல் மாற்றி வச்சிருக்கேன். அப்போ அந்த 100 யூனிட் வந்து நமக்கு பயனே இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் மாறி இருக்கணும் பொழுது, இன்னும் சிறு குறு தொழில் செய்யக்கூடிய நபர்கள்லாம் கமர்ஷியல் ரேட்னு சொல்லி எக்ஸஸாக வச்சு அந்த தொழிலை முடிச்சு விட்டீங்க. அப்போ இன்னைக்கு சூழலில் 200 யூனிட் இவர் கொண்டு வருவதன் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு அந்த உண்மையாலுமே அந்த பயன்பெறக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வராங்க. நீங்கள் 25 லட்சம் யூனிவர்சல் இன்சூரன்ஸ்ன்றதெல்லாம் இது வரைக்கும் யாருமே 25 லட்சம் யூனிவர்சல் இன்சூரன்ஸ்ன்றது நீங்கள் அப்போ எங்கே வேணாலும் போய் இந்த மருத்துவ பயன்பெற முடியும். குறிப்பாக கேன்சர்லேருந்து மாற்று சிகிச்சை அறுவை பண்ணுறதுல நீங்கள் செய்ய முடியுன்ற பொழுது பல விஷயங்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் கிளியராக சொன்ன விஷயம், நீங்கள் இனி மாதம் இந்த தொகுதியில் பார்க்கலாம். குறிப்பாக வந்து இதில் ரொம்ப எனக்கு பெருமை என்னன்னா, இன்னும் மகிழ்ச்சியான விஷயம், நான் ஒரு பெரம்பூர் பகுதியை சேர்ந்தவன். அவர் இப்போ எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா மாசம் நான் தொகுதிக்கு வருவேன், என்ன யார் வேணாலும் வந்து பார்க்கலாம்னு சொல்றாருல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர். அப்போ பெரம்பூர் தொகுதி தான் நீங்க? ஆமா. சரி, ரைட்டு. யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு பார்ப்போம். யாருக்கு இருந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது செய்யறாங்க மாதிரி விஜய் அவர்கள் வந்தாருன்னா மகிழ்ச்சி தானே எல்லாருக்கும். கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்வார்னா இப்போ நீங்க அவருக்கு தான் போட்டாங்க, வேற ஆப்ஷன் இல்லை. சிறப்புனா. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து அந்த 25 லட்சத்துக்கு அந்த யூனிவர்சல்னு சொன்னீங்கல்ல, அப்ப இப்படி எல்லாம் பார்த்தா இதுக்கப்புறம் அந்த கிட்னி முறைகேடுலாம் நடக்காதா? எப்படி? கிட்னி அடிச்சு அவங்க எல்லாத்தையும் அதே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம். எவனாவது கிட்னியில் கை வைக்கிறேன், சட்னியில் கை வைக்கிறேன்னாக்கா இதில் முழுக்க மக்களை எந்த அளவுக்கு ஏமாற்றம் செய்து கொண்டு இருந்துச்சு அந்த அரசாங்கம், அதையெல்லாம் மாற்றி இன்னைக்கு அவர் ரொம்ப தெளிவாக ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா, முழுக்க நான் மக்களுக்காக வந்திருக்கேன், கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நான் நிச்சயமாக
ஒரு பணத்தை தொட மாட்டேன், விச் மீன்ஸ் இவங்க திருட்டுத்தனம் தான் பண்ணுறாங்கன்றதான் அவர் டீகோட் பண்ணுறாரு. முழுக்க முழுக்க மக்கள் பணத்தை திருடுறது. ஆனால் அஃபிடவிட்ல என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காசே இல்லை. எப்படி சார் போகிறீங்க? ஓலா புக் பண்ணி போகிறேன். அப்போ தானே போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். வீட்டில் போனீங்கன்னாக்கா விளாக் அம்மா காட்டுவாங்க, துர்கா அம்மா காட்டுவாங்க, வெள்ளி பீரோ காட்டுவாங்க, கிட்டத்தட்ட எல்லா அழிச்சாட்டியும் பண்ணிக்கிறது. ஆனால் நீங்கள் இங்கே கரண்ட்டில் நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது மக்கள்கிட்ட வந்து நான் நல்ல யோக்கியன், நான் உத்தமன். இதில் இந்த யோக்கியம் உத்தம கூட சேர்ந்து இன்னொரு உத்தமன் பேசியிருக்காப்புல. யாரு அந்த உத்தம வில்லன்? கமலஹாசன். ஆமா நானும் கேட்டேன். என்னன்னா அங்க ஏதோ திமுக கூட்டம் நடந்துச்சு சமீபத்துல, இங்கே சேலத்துல நினைக்கிறேன். அங்க வந்து 30,000 பெண்கள் இங்க இருக்காங்க, இங்க ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கல அப்படின்னு சொல்றாருல. நல்ல விஷயம் தானே? அதாவது 2 விஷயம் அதில் டீகோட் பண்ணணும். என்ன விஷயம்? உன் கட்சியில வேட்புமனுக்குன்னு சொல்லி காசு வாங்கினிய கொடுத்தே திரும்ப நீ உத்தம நிதினே அது சாவடி வாங்குவீங்க. இது என்ன மக்கள் அவன் வந்து நிதிக்கு கொடுத்தானா அவன் கேண்டிடேட்டை நிற்கிறதுக்காக கொடுத்த காசு. நீ திரும்பி கேட்டாக்கா கட்சி வளர்ச்சி நிதிக்கு போயிடுச்சுன்னு அளந்து விடுற. அப்போது உன் புத்தி எங்கே இருக்குன்னு ஒன்று தெரியுது. 2வது விஷயம், இங்கே 30,000 பெண்கள் இருக்காங்க, இங்கே அசம்பாவிதம் நடக்கலன்னு சொல்கிற. தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அந்த தைரியம் இருக்கா உனக்கு? எப்படி அசம்பாவிதம் நடக்கலன்னு சொல்றிய? அறிவுட்டத்தனமா பாதுகாப்பா பெண்கள் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? உன் கூட்டத்தில் அதே ஸ்டேஜில் பிரேமலதா சொன்னாங்க. அவங்களுக்கு இருக்க தில்லு உனக்கு இருந்துச்சா? அது எப்படி? ஆனா அவங்களுக்கு தில்லு தான், நான் தில்லுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வேற தாண்டி என்ன குறை சொல்லுவீங்கன்ற மாதிரி ஒரு எப்படி தைரியமா சொன்னாங்க. ஏன்னா இதை வந்து முட்டு கொடுத்தாங்கன்னா கேப்டனோட ஆத்மா கூட மன்னிக்காது. ஏற்கனவே பெரும் கோபத்தை தான் இருக்காங்கன்றாங்க. தில்லா சொன்னாங்க. உட்காந்துட்டு என்ன சொன்னாங்க? இங்க பாரு, காந்தி சொன்னது போல் நடராத்திரி பெண்கள் இங்கேருந்து போகக்கூடிய சூழல் இருக்கானா? இல்லவே இல்லை. இங்கே வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதான் பெரிய குற்றச்சாட்டு. மற்றபடி எல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதை பட்டவத்தமாக சொல்லிடுற. கமலஹாசன் நீ முட்டு கொடுக்குற. எந்த அளவுக்கு ஒரு மோசமான மனநிலை இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் நல்லா தெரியுது. ஆனா கூட்டணின்னு ஒன்று வச்சுட்டாலே எல்லாத்தையும் அடகு வச்சிடணும்னு தான் இருக்கா. அடகு வச்சு தான் போறாங்க. ஏன் பிரேமல தான் எக்ஸ்ட்ரா அடகு வச்சு தான் இன்னொரு வார்த்தையை பதிவு பண்றாங்க. என்ன சொன்னாங்க? இப்படி ஒரு குத்து, அப்படி ஒரு குத்து. ஏன் ஏதாவது சொல்லுவாங்க, ஏனி சின்னத்துல ஒரு குத்து, தென்னமரத்து சின்னத்துல ஒரு குத்து. தம்பி விஜய் அவர்களே, இது 75 வருட பாரம்பரிய கட்சி. லாலிபாப் சப்புற லாலிபாப் சப்புற குழந்தை. இதெல்லாம் எப்படின்னா அது 52 வயசு நபரு, ஒரு கட்சியின் தலைவர், இவ்வளவு பெரிய கூட்டம் அவருக்காக வந்து நிக்குது. லாலிபாப் சாப்பிட்ற குழந்தைன்னு சொல்றேனாக்கா உனக்கு எவ்வளவு எகத்தனம் இருக்கும். அப்ப எந்த வயசுமா லாலிபாப் சப்பி முடிக்கிற வயசு சொல்லுங்க? அக்கா எந்த வயசுல வந்து லாலிபாப் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க? இப்பதான் இவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீங்க எந்த வயசுல சாப்பிட்டு முடிச்சீங்க? ஒரு கேள்வி இருக்கா? அப்ப ஓம்புள்ள ஒண்ணு இருக்கே, நான் தான் முதல்ல பேண்ட் போட்டேன் ஜட்டி போட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தானே. அப்ப இன்னும் லாலிபாப் குச்சி வச்சு தான் சுத்துறான் தம்பி. அவர் எம்எல்ஏ கேண்டிடேட் தான்ப்பா. அப்ப லாலிபாப் குச்சி வச்சு சுத்துறாப்லையா? இன்னும் லாலிபாப் சப்பிட்டு இதெல்லாம் வந்து தேவையில்லாத வார்த்தை. நான் சொல்லிட்டா, அவர் அப்ப விஜய் பிரபாகர் என்ன சொன்னார்னா, விஜய் அண்ணாக்கு ஒரு அறிவுரை, காங்கிரஸ் கட்சியோடு எப்பவுமே கூட்டு சேரக்கூடாதுன்னு சொன்னவர். இப்ப அவங்க யாரு கூட கூட்டணி வச்சிருக்காங்க? திமுக கழிவுகளே ஊத்துனாங்க 2 பேரும். ஆமா சரி, பிள்ளையும் அம்மாவும் சேர்ந்து கழிவுகளே ஊத்துட்டீங்க. கமலஹாசன் பச்சை பச்சையா கேட்டாப்ல திமுகவை. ஜவஹர்லாம் உச்சபட்சமா கேட்டாரு. திரும்பலாம் அடேங்க அப்பா, அது வைக்கும் ஆக எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா யாருக்குமே இந்த குறிப்பிட்ட காலத்துல நமக்கு கிடைக்கல. நமக்கு ஐயோ. ஆனா இது இவரு பிரஸ் மீட் பாத்தீங்களா, ஆதவர்ஜுனா அவர் சொன்னாரு, அதாவது பிரேமலதா வந்து இப்ப திமுக கூட்டணியில துரந்தரம் இந்த படம் பாத்தீங்களா, ஒரு பாகிஸ்தான்ல ஒரு ஸ்பை. அவரு இப்ப திமுக ஸ்பையா இருக்காங்க, மேடையிலே போட்டு ஒளறி தள்ளுறாங்க அவங்களோட குறைகளை அப்படின்றத அவர் மீன் பண்ணி சொல்றாரு. ஐயா, அந்த அம்மா தெளிவா இருக்குது. ஸ்பையெல்லாம் கிடையாது. தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு, தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் என்னன்னாக்கா தனியா ஸ்கோர் பண்றாங்களாமா. புரியுதா உனக்கு? ஏன்னா அந்த ஓட் பேங்கி விஜயகாந்தை நேசிக்கிற ஒருத்தன் போட மாட்டான் அந்த கட்சிக்கு ஓட்டு. விஜயகாந்தை நேசிக்கிற ஒருத்தன் கூட பிரேமலதா கட்சிக்கு ஓட்டி போட. இந்த மீச பாத்துறீங்களா, மீச ராஜேந்திரன், அவர் அதிமுக போய் சேர்ந்துட்டாரு. இல்லை, நான் அதை பிரச்சனை இல்லை தம்பி, அவர் எங்கே வேணாலும் போட்டு. எனக்கு என்னன்னாக்கா எவ்வளோ தன்மானத்தோட ஒரு கட்சி ஆரம்பிச்சு சட்டமன்றத்துக்குள்ள தப்புன்னா ஜெயலலிதாவே நாக்கு மடிச்சு கேள்வி கேட்டார். இந்த பக்கம் கலைஞரை வந்து சட்டமன்றத்துக்கிட்டே விட்டு வெளியில் அனுப்பிச்சு எதிர்கட்சியாக வந்து உட்காந்து சமூக நீதியை நிலைநாட்டிய ஒரு தலைவர்னாக்கா விஜயகாந்த் அவர்கள். அந்த மனுஷனை வந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அந்த உச்சபட்சமாக வன்மமாக பேசின ஒரு கட்சியோட நீ போய் கூட்டு சேர்ந்து உட்காந்துருக்கேன்னா கேவலம் 2 சீட்டுக்காகவும் ஒரு எம்பிக்காகவும் காசுக்காகவும் உட்காந்துக்கிட்டு நீ அரசியலில் பெருசாக வந்து இங்கே பெரிய புரட்சி பண்ண மாதிரி உட்காந்து பேசுறீங்க. எத்தனை சதவீதம்? கடைசியா 0.4. அவ்வளோதான். புள்ளி வச்சாச்சா? இன்னொரு விஷயமா சொன்னாங்கண்ணா, கோலம் போடலாம். கோலம் ஏன்னா தளபதி சொல்லிட்டாரு. புரியுதா அவனுக்கு? தமிழ்நாடே கோலம் போட போகுது. அதுதான் சொன்னாரு. அதாவது தளபதி சும்மா ஊன்னு சொன்னாலே புள்ளி வச்சாலே நம்மளுக்கு கோலம் போடக்கூடிய இந்நேரம் மளிகை கடை எல்லாம் கூட்டமா இருக்குமே. அப்ப தம்பி, இப்போ மட்டும் எலெக்ஷன் கமிஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஸ்டாலின் வந்து கோலமாவுக்கு தடை. கோலமாவு கோகிலா படத்திற்கு தடை. மளிகை கடையே மூடுன்றுவாரா? நல்லா தெரிஞ்சுக்க. கோலமாவுக்கும் தடை, கோலமாவு கோகிலா படத்துக்கும் தடை. கோலமாவுன்னு வந்தாலே தடைன்றுவாங்க. கிட்டத்தட்ட கோலம்னு பேராச்சா இருக்குமா? ஆமா. எது அந்த
எதுவுமே இருக்கக்கூடாது, புரியுதா? கேட்டுக்கிட்டவங்க நீங்க மட்டும் தான் இருப்பானுங்க. இன்னொரு விஷயம்னா, அந்த கூட்டத்திலே பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்காங்க, அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏன் இவ்வளவு பிரிஸ்கா இருக்காரு, இவ்வளவு ஆக்டிவ். அண்ணன் ஸ்டாலின், சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இவ்வளவு பிரிஸ்கா இருக்க காரணமே டெய்லி வாக்கிங் போறாரு, அதுதான் அவர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கு அப்படின்ற புகழ்ந்தும் பேசியிருக்காரு. பாத்தீங்களா? அது ஊர்வலத்துல எல்லாம் இருக்கவெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாக்கா வாக்கிங் போறது தான் காரணம் தானே. அது தமிழ்நாட்டுடைய காவலர், உண்மைதான், காவலர் தான். இல்ல நீ எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? அது எங்கால் நடிச்ச படம்டா. அப்பவே 2011 புரியுதா? இந்த காவலனும் நாங்க தான், கத்தி நாங்க தான், துப்பாக்கி நாங்க தான், சர்க்காரும் நாங்க தான். இவ்வளோ காவலர்னு சொல்லிட்டு மீஞ்சூர்ல அந்த பொண்ணை போட்டு இப்படி பண்ணிருக்காங்க. முன்னாலே இதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு எனக்கு பார்த்துட்டு. அதாவது ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க பிள்ளைய வந்து பாலியல் வன்புணர்வு செய்ய முயற்சி வந்து வெட்டுறான் அப்படின்னும் பொழுது இதுக்கெல்லாம் போதை தான் காரணம்னு எல்லாத்துக்கும் அப்பட்டமா தெரிஞ்ச பிறகு இந்த டைலாக் எழுதுன அப்புறம் அங்கே தான் இருக்கார். விதை நாம் போட்டது எங்கே இருக்கிற, யார் போட்ட விதை இதெல்லாம். ஆனால் அங்கேயும் போய்ட்டு அவர் சொல்கிறாரு அசம்பாவிதம் நடக்கலையேன்ட்டு. நியூஸ்லாம் பார்த்தாரா இல்லையா? அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு. கொஞ்ச காலமாக இவங்களுக்கு நமக்கு கிடைக்கலையா, நமக்கு நம்ம சார்பில் அதான் வாங்கி கொடுக்கணும் போட்டிருக்கு. இப்போ அடுத்தது வந்து இப்போ உதயநிதி அவர்கள் ஒருவேளை சிஎம் ஆனா பெண்களுக்கு ஏய் ஏன் என்னண்ணா நல்லா தானே இருந்த, நல்லா தானே இருக்கிறது வரைக்கும். இல்லை சொல்கிறாங்களே திமுக என்ன சொல்கிறாங்களா, அடுத்த சிஎம்மா உதயநிதி நாங்கள் கொண்டு வருவோம், அப்புறம் பாருங்க பெண்களுக்கு எல்லாருக்குமே பாதுகாப்பு இருக்கும் அப்படின்றாங்க. கமல் சரத்குமார் மாதிரி எந்திரிச்சு கனவுல கட்சி கழிச்ச கதை தான் ஆகுது. திமுக மாதிரி கட்சியவா? என்னண்ணா நீங்க என்ன 77 வருஷம் பாரம்பரிய கட்சி, பாரம்பரியம்னா அப்படி நின்றுவியா? நான் தான் என்னை எவனையுமே அழிக்க முடியாது, தொடக்கூட முடியாதுன்னு சொல்லி தான் கலைஞர் சொன்னாருப்பா. எங்க இருக்காரு இப்ப? மெரினா பீச்ல. இப்ப இவரு எல்லாம் நல்லா தானே இருப்பாங்க. நல்லா இருக்கிறதுலாம் நான் சொல்லல, நீங்க தொட்டா என்ன தொட முடியாது, சரிக்க முடியாதுன்னு சொல்ற எவனுமே வந்து ஆண்டாண்டு காலமெல்லாம் வாழ முடியாது. வாழ்ற காலத்துல ஒழுங்கா வாழ்ந்தியா உங்க கையில ஆட்சி இருக்கும்போது மக்களுக்கு நல்லது செஞ்சாதான் பார்க்கணும். ரெண்டும் செய்ய துப்பு இல்லாம என்னை அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. இந்த அதான் சொன்னேன், இளைஞர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி, தளபதி அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி நீ உருட்டிக்கிட்டு இருக்கலாம். தளபதி வந்துட்டாரு, கூட இளைஞர்கள் வந்துட்டாரும் பொழுது இனிமேட்டு நான் தான் சிஎம் ஆவேன் கனவு நட்டு உதயநிதி உட்காந்துருந்தாலா வேலைக்கு ஆகாது. நடிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு தேடி இப்பயே பார்த்து பேச ஆரம்பிங்க. அதாங்க நாளைக்கு உங்களுக்கு கை. திமுக நல்லதே சரின்னு சொல்லிட்டீங்க. 8000 ரூபா கூப்பன்லாம் கொடுத்துருக்காங்க. 8000 ரூபா கூப்பன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இல்லையா? கூப்பன் கொடுத்தது நல்லதா அசிங்கமாக பேசுனாங்க. நான் பார்த்தீங்களா இல்லையா? ஒரு பெண் அதனால வந்து உயிரை விட்டுருக்காங்கல்ல. ஆமாம். இதுக்கப்புறமேட்டு தேர்தல் ஆணையம் கூப்பிட்டு கூப்பனை கொடுத்தா கொண்டே விடுவேன் தெரியுமில்ல. இப்போ இந்த தேர்தல் ஆணையம் கொடுக்குறேன்னுச்சு, கூடவே பிரியாணி கொடுக்குறான்னு சொல்லியிருக்கேன். வேற சொல்லி முடிஞ்சிடும், அவ்வளோதான். அப்போ இதை வச்சு தான் திமுக அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா பேசுறீங்க? வேற எதை வச்சுப்பா பண்றாங்க? மாநாடுக்கு பிரியாணி ரிவ்யூ எடுக்கிறாங்க, மகளிர் உரிமை தொகை இருக்கு, மாணவர்களுக்கு 1000 கொடுக்குறாங்க, இது அடுத்த ஆட்சியில் 500 ரூபா அதிகமாகணும்னு சொல்றாங்க. இன்னும் பல தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தானே அரசியல் பண்றாங்க. யாரு கொடுப்பீங்க மக்களுக்கு? மக்கள் யார் பக்கம் இருக்கா? தளபதி பேக்ரவுண்ட் கேக்குதா? தளபதினா எந்த தளபதி? தமிழ்நாட்டில் ஒரே தளபதினா விஜய் மட்டும்தான், புரியுதா? எந்த தளபதி? இப்ப தளபதி ஸ்டாலின் நீங்க சொல்லி கேள்விப்பட்டியா? யூடியூப்ல திறந்தாலே அவர் தானே வராரு. என்னன்னு வராரு? ஸ்டாலின் வரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும். தளபதினு வரல, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு கொல்லட்டும் தானே வந்துகிட்டு இருக்கு. வெல்லட்டும்னா கொல்லட்டும் தான் வருது. அவங்க ஆட்சியில இருந்து அதான் செய்வாங்க. இப்ப இவங்க நல்லா செய்யறாங்களா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவ்வளவுதான். அப்ப அடுத்தது வந்து என்னம்மா இருக்க போதுன்னு, விஜய் அவர்கள் வந்தால் என்னென்ன மாதிரி தமிழ்நாடு மாறும்னு நினைக்கிறீங்க? தம்பி, நிச்சயமாக தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய அரசியல் மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு பாண்டிச்சேரியை உங்களுக்கு ஒரு பெரிய உதாரணம். 91% போலிங்கும் பொழுது தமிழ்நாட்டில் நிச்சயமாக பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரதுக்கான எல்லா வழிவகையும் செஞ்சாச்சு. மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க, தளபதி யார் பக்கம் நிற்கிறார், இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அதுக்கப்புறம் அவர் சொன்ன வாக்குறுதியில் நிறைவேற்றுவார். தவறுகள் யார் செஞ்சாலும் களை எடுக்கப்படுவார்கள். சரியான நபர் தான் ஆட்சி கட்ட இருப்பாங்க. அவரே வந்து தொகுதியில் நிற்கிறேன்னு சொல்லிட்டாரு. மாதம் மாதம் அங்கே நிற்பேன், நீங்கள் என்னை பார்ப்பது ரொம்ப எளிமையாக்கப்படும் இருக்கும் பொழுது அப்போ அவர் நிற்கிறாருன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் அந்தந்த எம்எல்ஏக்கள் நிச்சயமாக இருக்கணும். ஆனந்த் அவர்கள் அங்கே, ராஜ்மோகன் அவர்கள் எங்கே இருக்கணுமோ ஒவ்வொரு நபராக இருக்கக்கூடிய வேலை செய்வார்கள் பொழுது மக்கள் வந்து இலகுவாக பார்ப்பதற்கு தானே ஒரு ஆட்சி, ஒரு அதிகாரம். மக்கள் ஆட்சின்றது அதானே. நீங்கள் ஜனநாயகம் வேணால் லைக் பண்ணலாம், ஜனநாயகத்தை அளிக்க முடியாது. எனக்கு ஒரு டவுட்டுண்ணே, இப்போ விஜய் அவர்கள் அந்த போகிறார்ல, பரப்புரைக்கெல்லாம் போகிறார்ல, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், குறிப்பாக இளம் பெண்கள் வந்து பார்த்தா அண்ணன் அப்படியே பார்த்துட்டு அழுகுறாங்க, எமோஷ்னலாக அழுகுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஏன் ஸ்டாலின் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்க மாட்டேங்குது? ஏன் எமோஷ்னலாக பொங்கலை? அதான் கேட்குறேன். எவ்வளோ நல்லா போட முடியாது ஊடகத்தில், எல்லாம் பீப்பாக போடுற மாதிரி இருக்கும். பயங்கர எமோஷன். ஒவ்வொரு முறையும் பெருவெல்லம் வந்ததுலேருந்து இந்த முறை பெண்களுக்கு நடந்த அநீதியிலேருந்து ஸ்டாலினை பார்த்தாலே எமோஷனலாக பொங்குறாங்க. யூடியூப் திறந்தானே வீடியோ வருதா, அசிங்கமாக கேட்குறாங்க. ஏன்னா
எவ்வளவு பயம்னா தளபதி விஜய் அவர்கள் நேற்று சென்னைக்குள்ளே வராரு, பிரச்சாரத்திற்கு வராருன்னும் பொழுது மக்களை சந்தித்து தன் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை பற்றி பேசுவதற்கும் தான் என்ன செய்ய போறோம்னு சொல்வதுக்கு தான் பிரச்சாரமே. ஆனால் அவர் பேச தடை நேற்று. தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல இருக்கு, சென்னைக்குள்ளே வரும்பொழுது அவர் பேசுவதற்கு தடை, அந்த வேனுக்கு மேலே ஏறுவதற்கு தடை, வேனுக்குள்ளேயே உட்காந்து பொம்மை மாதிரி வந்துட்டு என்னதான் பண்ணணும். அப்போ இவர் என்ன பொம்மை முதலமைச்சரா? இவர் வந்து பேசவே கூடாது, ஓகேவா? அவர் அதை மீறி நேற்று வந்துட்டார, மேலே நின்றுட்டு மக்களை பார்த்துட்டாராம், அதுக்கு இப்போ கேஸ் போட்டு வச்சிருக்காங்க. இல்லை எனக்கு புரியல. இப்போ எடப்பாடி பண்ணாலும் அதான் பண்றேன், ஸ்டாலினும் அதான் பண்றேன், உதயநிதி அதானே பண்றாரு. தெரியுதா திமுக பிஜேபி எப்படி இணக்கமா இருக்கு, தேர்தல் ஆணையம் யார் கண்ட்ரோல் இருக்கு, என்ன மாதிரி விஷயம் போயிட்டு இருக்குன்னு போது இது எல்லாருமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தளபதியை தலையை வெளியில காட்டக்கூடாது, மக்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் தாண்டா சட்டமன்றத்தில் பேச வைப்போன்னு சொல்லுவாங்க. உன் டங்கு வரலாம், டனாரா மாறல, நீ என்ன கேள்வி அதுக்கப்புறம். ஆனால் ஒரு சமயத்தில் ஒரு செய்தி ஒன்று படித்தேன். என்னன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பார்த்தேன், தன்னை ஒரு அப்பான்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டார்ல பல இடத்துல. இப்போ போற இடத்துலலாம் வந்து உங்க அண்ணன் ஸ்டாலின் வந்து நான் வந்து எல்லாம் செய்வேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் பிராண்ட் அது கொண்டு வராராம். யாரு தமிழ்நாட்டுக்கு அண்ணனா இப்போ ஸ்டாலின் இருக்க போறாராம். நான் ஒரு செய்தியில் படித்தேன். அண்ணனுவே அப்புறம் நாளைக்கு வெண்ணையை தடவிட்டு திண்ணில படுக்க அப்படின்னு ஒரு காமெடி இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இவர் என்ன அண்ணன் ஒன்னுட்டு அப்ப எப்ப அண்ணன் மாறினாரு? அப்பா எடுபடல, அப்பா இப்ப அண்ணன் அண்ணனா உனக்கு ஒத்துப்பா. எப்பா நீ அண்ணனா? எம்மா வயசுல வந்து இம்மா போறிய அண்ணன் எங்களுக்கு தேவையானதான் கேட்பாங்க. தம்பி இதெல்லாம் வந்து ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவான்னு வாங்கல. அது போல திமுக கொடுக்குற வாக்குறுதியும் இவங்க உருட்டும் மக்கள்கிட்ட நடிப்போம். களம் இன்றைக்கு மாறி விட்டது. தளபதிக்கான காலமாக வந்து விட்டுச்சுன்னும் பொழுது நிச்சயமா ஆட்சி மாற்றம் வரும், தளபதி முதலமைச்சராக வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு, ரிசல்ட் வரும். நம்ம நீங்கள் உட்காந்து பேசுவோம். இல்லை இப்போ வரைக்கும் நம்ம கமலை பற்றி பேசணும், பிரேமலதா அவர்கள் பற்றி பேசணும். இப்போ திருமா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ முழுக்க பிஜேபி தான் அவர் வந்து தனியாக நிற்க வச்சிருக்கு, அவங்க ஊதுகுழலாக செயல்பட்டு இருக்காரு பாஜக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல அதான் சொல்கிறாரு. ஆமாப்பா அண்ணனை, அதாவது என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு, எதுவுமே எடுபடலை. கடைசியாக வந்து இதையாவது பேசுவேன்ட்டு சட்டமன்றத்திற்குள்ளே அவர் வருவதற்கான முனைப்பு எடுத்து எலெக்ஷன் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிற்க விடாத அளவுக்கு திமுக அழுத்தம் கொடுத்து ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, வாங்கி பேசுகிறாரு. பாவம் அவர் என்ன செய்வார்? ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க. ஒரு கட்சியோட தலைவர் அவர் திமுகவோட என்ன கிளை செல்லாளரா? அவர் கட்சியோட தலைவர் மாதிரி நடந்துக்கிட்டாருன்னா தலைவர் மாதிரி மக்கள் பேசுவாங்க. தலைவராக நடந்துக்கலன்னும் பொழுது தலைவராக மக்கள் பார்க்கல, அவ்வளோதான். அப்போ தலித் சமுதாய மக்கள்லாம் உண்மையிலே யார் பக்கம் இருக்காங்க? எப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பிஜேபியோடைய கூட்டணியில் வச்சு தான் இவர் எம்பி ஆனார், புரியுதுங்களா? மங்களம் தொகுதியில் அப்படியே வச்சு நின்னாரா? நாங்கள் அப்படி நின்னோமா? இல்லை நீங்கள் அங்கே மங்களம் ஆடிட்டு இங்கே வந்து எங்களுக்கு வந்து உருட்டுறது, சரியா? ஓகே. அப்படிங்கும்போது முழுக்க இவங்க எல்லாருக்கும் கடைசியாக பிஜேபின்னு ஏதாவது ஒரு ஸ்டாண்டை வந்து விஜய் பற்றி பேசிட்டே இருக்கணும். திரான் இருக்கிறவன் நல்லது செஞ்ச பற்றி பேசுறா, அவர் பக்கம் மக்கள் நிற்கிறாங்க, உன் பக்கம் மக்கள் நிற்கிறான்னு சொல்றா பார்ப்போம். அதை சொல்ல துப்புல இல்லை, மூடிட்டு போ. ஆனால் எனக்கு டவுட்ண்ணே, நேற்று வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடியை தின்னாரு, இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து கோலம் போடுனாரு. ரெண்டு பேரும் பேச்சு யார் கேட்க போறாங்க? மக்கள் யார் பேச்சு கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கொடியேற்றினாங்க எல்லாரும் வீட்டு பக்கமா? நாளைக்கு பாரு எல்லார் வீட்டு வாசல்லையும் எப்படி கோலம் இருக்குதுன்ட்டு. எல்லார் வீட்லயும் நாளைக்கு விசில் இருக்கு. அப்ப எல்லார் வீட்லயும் விசில் இருக்கு. இனி வந்து என்ன சொல்றது, ஸ்டாலின் எங்கெல்லாம் போறாரோ எல்லா பக்கமும் காலையில், இனிமேட்டு காலையில பிரயாணம் பண்ண மாட்டாரு. எல்லா வீடு வாசலையும் விசில் இருக்கும், சிம்பிள் கோலம் போட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் ஆளை விட்டு அழிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க பாரு வெளியில. நீ வேணா பாறை நடக்குதா இல்லையான்னு. இதை கோலம் போடுறாங்க, உடனே திமுக போய் பிரச்சனை பண்ணுவான், இந்த செய்தி பெருசா வரும், நாளைக்கு நம்ம பேசுவோம். இல்லைண்ணா எனக்கு இப்போ வந்து திமுக வீட்டிலே நிறைய பேர் விசில் சின்னம் இருக்கு, உள்ள திமுக விஜய் ரசிகர்கள்லாம் இருக்காங்க. நாளைக்கு அவங்க வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்துடாது, வீட்டுக்குள்ள கூட கோலம் போடுவாங்க. குடும்பம் 2000 வெறுப்பேற்ற குடும்பம் 2000 நாட்டுக்கு நல்லதுதான் தம்பி, நாட்டுக்கு நல்லது. ஒரே குடும்பம் தான் நாட்டை கெடுக்குது, அப்ப குடும்பம் 2 நல்லதுதான் அப்படின்றீங்க. ஆமா, நாளில இருந்து பிரதமர் சிஎம் வந்து எங்கேயும் வாக்கிங் போக மாட்டாரு. நோ வாக்கிங், நோ ஜாக்கிங், காலையில சுற்றுப்பயணமே கிடையாது. அப்படி போனாக்கா இப்படி கடிவாளம் போட்டு குதிரை மாதிரி போக வேண்டியதான். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி தம்பி.